ஹலோ காய்ஸ், இது ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆட்டுங்கிறா. அதாவது அதிரப்பள்ளி போகிற ரோட்லேயே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ். ஏன்டா பெற்ற இது தண்ணி அடியிலே போக மாட்டேங்குது, ரோட்டுக்கு அடியில். ஓகே காய்ஸ், இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஆட்டுங்குது. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக ஒன்று இதாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பெரிய டேமே இருக்குது. அதுலேருந்து தண்ணி ஏதாவது லீக் ஆன தண்ணி வர மாட்டேங்குது. அதாவது அதிரப்பள்ளியிலேருந்து பாதி இடம் நாங்கள் வந்துட்டோம். பாதி வந்துட்டோன்னா அந்த இன்னும் 36 கிலோமீட்டர் என்னமோ இருக்குதுன்னு போர்டில் போட்டிருந்தாங்க. இன்னும் 36 கிலோமீட்டர் ஓட்டணும். அது ஓட்டுறது பெருசில் ஓட்டிக்கலாம். இடையில் யானை எதுவும் குறுக்காமல் வராமல் தான் சரி. மற்றபடி நம்ம ஓட்டுன்னு ஓட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காருக்காரங்க மண் ஒருத்தர் வந்து விட்டுட்டு பாருங்க, ஏங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம பாய்ஸ் கீழே தான் போகிறானுங்க. அவனுங்களை எப்படியோ பிடிச்சிடணும். இடம் ஒவ்வொன்று மட்டும் பாருங்களேன், எப்படியே சும்மா எவ்வளோ சும்மா அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு தான் அடிக்கடிக்கு அதிரப்பள்ளி வந்துடுவாங்களாட்டுக்குது. எனக்கு என்னென்னா வச்சுக்கோங்க, அந்த ரீல்ஸில் யானை பைக்கை போட்டு மெரிக்கிறது, மனுஷனை போட்டு மெரிக்கிறதுலாம் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் போடுவானுங்க. சரி பார்ப்பேன், நமக்கு அதுதான் பயம், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. யானையை பார்க்கணும், ஆனால் தொலைவானுன்னு பார்க்கணும். ஆனால் பக்கம்லாம் வந்துருச்சுன்னா எப்பா சாமி வண்டியை நுங்கிச்சுன்னா அதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வண்டி எதுவும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு போயிடும் பொழப்பு. அதனால தான் பாதி வரையும் மழை பெஞ்சிச்சு. அதனால் கேமராவே எடுக்கலை. மழை நின்னோடனே கேமராவை எடுத்து பிடிச்சா வெயில் அடிக்குது. இந்த பக்கம் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு தான் நான் கேமராவே எடுத்துகிட்டு பின்னாடியே வெயில் ஃபுல்லாக அடிக்குது பார்த்தீங்களா. மழை நின்றுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கேமரா எடுத்து மாட்டுறேன். இப்போ வெயில் அடிக்குது. அங்கே ஃபுல்லாக மழை. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி பாதி ரூட் வரையும் நல்ல மழை. இந்த சைடில் பாருங்கள், அந்த காங்கிரீட் போட்டதில் பக்கம் அப்படியே தண்ணி தேங்கி பாச மாதிரி பிடிச்சிருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு சும்மா ஒரு மாதிரி ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் தெரியுது பாருங்கள், நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் நாங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றி ஸ்டேட்டஸ் போடுறோமா, ஸ்டோரி போடுறோமா. அப்போ ஃபோன் பண்ணிட்டு ப்ரோ சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. ஏண்டா நான் ஸ்டோரி ஏற்கனவே இதில் நான் என் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஸ்டோரி போட்டிருக்கேன். ஏண்டா நான் எத்தனை முறை உங்களுக்குலாம் நான் சொல்கிறது, ப்ரோ நானும் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னத்த நானும் வரேன் நீயும் வரேன். இப்போ நாங்கள் போன முறை வரும்போது பஸ்ஸு இதெல்லாம் ஒன்று கூட நான் பார்க்கல. உண்மையிலே ட்ராவல்ஸும் பார்க்கல, இந்த மாதிரி பஸ்ஸும் பார்க்கலாம். ஆனால் கார் மட்டும் எக்கச்சக்கமாக வந்துன்னே இருந்துச்சு. சாலக்குடி அது மட்டும் அப்புறமேட்டுக்கு எனக்கு ஃபோன் போட்டு ஒருத்தன், மச்சான் ஊட்டி சாக்லேட் வாங்கினோடான்றான். காசு போட்டு வரேன்டா, சாக்லேட் வாங்கினோடா மச்சான்றான். எங்கடா டே காசு போட்டு விட்டால் மட்டும் வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல ஊட்டி சாக்லேட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. வால்பாறையில் ஏதோ கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நம்ம பாதி வழியில் வந்துட்டு பின்னாடி சொல்கிறோம், நம்ம மறுபடியும் போக முடியும். உண்மையிலே கிளைமேட்டு வேற மாதிரி இருந்துச்சு மேலே. இப்போ பார்த்தா ஏன்டா அதான் மரத்தில் இருக்குது. போன முறை வரும்போது கிளைமேட் ஒரு கொஞ்சம், ஆனால் இப்படி இந்த மாதிரி இல்லை, ஒரு கொஞ்சம் வெயிலாக தான் அடிச்சிச்சு. எங்கேயுமே மழை பெய்யல. அதிரப்பள்ளி நாங்கள் பார்த்துட்டு அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பும் போது தான் மழை பிடிச்சிச்சு. இப்போ என்னடானா மேலேருந்து நல்ல ஒரு கிளைமேட்டு. ஓகேங்களா, அதை பார்த்து முடிச்சுட்டு கீழே வரும்போது அப்படியே வெயில் அடிக்குது பாருங்கள். மேலே அப்படியே பனிமூட்டமாக இருந்துச்சு. சொர்க்கத்துக்கு வந்திருக்குமா நரக்கத்துக்கு வந்திருக்குமான்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு. லைட்டு போட்டுன்னு தான் ஓட்டுன்னு வந்தோம். அப்புறமேட்டுக்கு பாதி தொலைவில் வந்து மழை. மொத்தம் 3 கிளைமேட்டு. பாதி தொலைவில் வந்து மழை, நெக்ஸ்ட்டு இப்போ வெயில். பார்த்துக்காங்க கிளைமேட் எப்படி மாறுதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக மாறுதுங்க கிளைமேட்டு. ரெண்டு வேன் வந்துச்சு. ஒரு வேன் எங்கேயோ பிரிஞ்சிட்டுக்குமா இல்லை நின்றுட்டுக்குமா? ஒரு வேன் வந்து நின்றுட்டுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரு வேனு, இது ஒயிட்டு. ப்ளூ மாடிஃபை பண்ணியிருந்தாங்க கோடாக. இது வந்து ப்ளைன் ஒயிட்டு. தார்
இவங்க வால்பாறையிலேருந்தே வராங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கங்கே நின்று வரோம். இவங்க எங்கேயுமே நிற்காமே வருவாங்களாட்டுக்குது. கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க. எங்களை பிடிச்சிட்டாங்க மீன்ஸ் என்னத்தனமா அவங்ககிட்ட திருடணுமா? திருடலாம் இல்லை. 57 எந்த டிஸ்ட்ரிக்கு? 52 57 தெரில. 52 வந்து சங்ககிரி. 57 எந்த டிஸ்ட்ரிக்குன்னு தெரிலப்பா. கரூர் டிஸ்ட்ரிக் ஆகுமோ? சரி, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்கு. அந்த பைக்கில் 2 பேர், இந்த பைக்கில் ஒருத்தரா. அதுக்கு இன்னொருத்தர் யாராவது பிடிச்சி போடலாமே. நாங்கள் வந்திருந்தால் நாங்கள் 6 பேர் தான் வந்துருக்கணும். ஏற்கனவே 2 பேர் வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மட்டும் திடீர் வரல. அவங்களையும் பிடிச்சி போட்டது தான். இங்கே தான்ப்பா இது ஒரு ஓடை மாதிரி வருது. அங்கங்கே தண்ணி வருதுங்க. வா, அதிரப்பள்ளி போகிற ரோட்டில். எங்க காலேஜ் இருந்துச்சா? முன்னாடி ஏதாவது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு வியூ. எப்பா தண்ணி செமையாக போகுதுங்க. டேமா? அந்த தண்ணின்றியா? அதுலேருந்து ஏதாவது வெளியே வர்றது இப்படி வரும். இதா ஃப்ரெஷ்ஷு எடுத்து சாப்பிட்டுக்கடா. ஏய் காலையிலேக்குண்டா கிடச்சிருச்சுடா ஏதோ ஒன்று. ஏனையா? ஏய் நட்டா, ஏய் வீடியோ எடுனாரா? எனக்குலாம் அல்லு என்ன வீடியோ எடுனாரா? சொல்லி வாய முடியல. ஏன்னா அதான் நான் மேலே அப்போ தான் பார்த்தேன். சாணம் அப்போ தான் நான் போட்டிருக்கு. காலையில் போட்டது என்ன? ஆனால் இல்லைண்ணா இப்போ நான்றான் பார்த்தா ஏன்னா நான் சின்னதாக ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி பிடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க நின்றுக்குதா? ஏய் சிங்கிளாக்குதே, வந்துருங்க போகலாம். ரிஸ்க்கு வேணாம். ஏய் அது டேய் கிராஸ் ஆகுதுடா. சிங்கிளாக இருக்காங்க. பள்ளத்தில் கீழே இறங்க வேணாட்டுங்கிறான் அவன். எப்பா ஆமாம், ஒத்தன்னா விரட்டும். சிங்கிளாக பாருங்க எவ்வளோ தைரியமாக நின்றுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இல்லை கீழே இறங்க மாட்டேங்குது. ஏய் வரப்போலாம். கீழே இறங்க மாட்டேங்குது. இறங்கிறதுக்கு வழி. நான் நின்றுந்தீங்க, அதான் அவர் நின்றுந்தார். யாரோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு அல்லு. அது சிங்கிளாக வேற இருந்துச்சு. பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு. உட்காருங்க போலாம். நான் அப்போ தானே சொன்னேன். நான் அவங்ககிட்ட நான் இப்பயே சொன்னேன். சாணம் பாடுறா இவன் நைட்டு